எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ராஜகுமார் வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சொட்ட தலை பையன் வந்துட்டான். இந்த மொட்டை மாமா நல்ல மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வருவாருன்னு நினைச்சேன். அவரை மாதிரியே ஒரு சொட்ட பையில கூட்டிட்டு வந்திருக்காரு. ஒரு வயசான ஆளுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க பாக்குறாங்க. அப்பா இல்லாம நானும் எங்க அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதுக்காக இப்படி ஒரு வயசான ஆளுக்கா என்ன கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க? இந்த மொட்டை மாமா ரொம்ப நல்லவருன்னு நினைச்சேன். இவர் போய் இப்படி பண்ணிட்டாரு. ஒரு போட்டோ வச்சு என்கிட்ட காட்டியிருக்கலாம். நான் வேண்டான்னு சொல்லிடுவேன். அப்படி நேரில் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப பார்த்தா எங்க அம்மாக்கு தான் இவ்வளவு அவமானம். சின்ன பொண்ணு அழாதவ. ஏவே ஏன் சின்ன பொண்ணு இப்படி கிடந்து அழுதுட்டு இருக்கா? நீ அழுறதுனால எல்லாம் சரியாயிருமோ? இல்ல கலக்குருவி, நான் அவரு ரொம்ப அழகா இருப்பாரு, எனக்கு ஏத்தாப்புல இருப்பாருன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டேன். நேரில் அவரை பார்த்ததை என்னால தாங்கிக்கவே முடியல கலக்குருவி. என் வளர்ந்த மாடு, நீ அழாத. நீ அழுத உன் மூஞ்சிக்கு நல்லாவே இல்லை பத்துக்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு கலக்குருவி. என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது? எல்லா பொண்ணுங்களும் எப்படி ஆசைப்படுவாங்களோ அதே மாதிரி நானும் ஆசைப்பட்டேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? என் வருத்தப்படாத வளர்ந்த மாடு, எல்லாம் சரியாயிரும். சின்ன பொண்ணு, நீ எவ்வளவு தைரியமான பிள்ளை. அந்த ஆளை நேருக்கு நேரா பிடிக்கலன்னு சொல்லி விரட்டி விட்டுருக்கா. இந்த தைரியம் யாருக்குமே வராது சின்ன பொண்ணு. நீ ஏன் இப்படி அழுறா? என் மாடு சின்ன பொண்ணு. போமா, என்கிட்ட பேசாத போ. ஏன் சின்ன பொண்ணு, அம்மாவை மன்னிச்சிருமா. நம்ம வேனுக்குனே இப்படி பண்ணலம்மா. எங்க அண்ணன் பார்த்த மாப்பிள்ள உனக்கு ஏத்தவனா இருப்பான்னு நினைச்சேம்மா. ஆனா அவன் இப்படி ஒரு வயசான ஆளுக்கு விட்டு வருவான்னு நினைக்கலையேம்மா. ஏம்மா, மாமா சொன்ன உடனே நீ எதுக்குமா அந்த மாப்பிள்ளைக்கு சரின்னு சொன்னா? ஒரு போட்டோ வச்சும் கேட்டுருக்கலாமா? என்ன குடும்பம், யாரு எவருன்னு எதுவுமே விசாரிக்காம இப்படி பண்ணிட்டீங்களம்மா. வருத்தப்படாதம்மா சின்ன பொண்ணு. அம்மா உனக்கு ராஜகுமாரனா பார்த்து கூட்டிட்டு வரேன். போமா, எனக்கு எந்த ராஜகுமாரனும் வேண்டாம். ஏ சின்ன பொண்ணு, வருத்தப்படாதவ, எல்லாம் சரியாயிரும். அம்மா நீங்க போங்க, நான் சின்ன பொண்ணுகிட்ட பேசுறேன். நான் அவளை சமாதானப்படுத்துறேம்மா. லட்சுமி, அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாமா. நீங்க போங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். என் வளர்ந்த மாடு ஏன் இப்ப அழுது கிடக்கா? காலக்குருவி, உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல, அப்புறம் ஏன் இப்படி கேக்கா? என் வளர்ந்த மாடு சும்மா உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கேன். என்னத்துக்கு? அந்த மொட்டைத்தால உன்னை பொண்ணு தானே பார்க்க வந்தாரு. என்னவோ உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டு போற மாதிரி கிடந்து அழுதுட்டு இருக்கா. இப்ப நீ அழுகி நிறுத்த போறியா இல்லையா? என் வளர்ந்த மாடு அழுதுகிட்டே இருந்தேன். அந்த போனானே இந்த சொட்ட மாப்பிள்ள, அவனை கூட்டிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். ஏன் காலக்குருவி, ஏன் அப்படி சொல்ற? பெரிய அழுதுகிட்டே இருக்கா. வந்த மாப்பிள்ள உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஓடின முதல்ல கிடந்து அழுறா. இப்ப அழாம இருக்கியே, இல்ல அந்த ஆளை போய் கூட்டிட்டு வரவா? வேண்டாப்பா, நான் அழ மாட்டேன். அது நல்ல பிள்ளைக்கு அழகு. பா போய் மூஞ்ச கழுவி இப்போ வேற துணியை மாத்திட்டு வா. ரொம்பதான் சினிங்கி சினிங்கி அழுறா. வந்த மாப்பிள்ள பிடிக்கலன்னு சொன்ன மாதிரி. அவன் தான் கிளம்பி போயிட்டாளா வேண்டான்னு சொன்னதும் பிறகு கிடந்து அழுதுகிட்டே இருக்கா. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு கலக்குருவி. என்ன கஷ்டம்? உனக்கு அந்த மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கோ? வேணா கூட்டிட்டு வரட்டா? கல்யாணம் பண்ணிக்கிறியா? வேண்டாப்பா, அவன் ஓடி போனதாவே இருக்கட்டும். அப்படி சொல்லு வளர்ந்த மாடு. போனா போறான்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதானே? நீனே கழுத்து பிடிச்சு அவனை வெளியே தழுவியா? அப்புறம் கிடந்தது கொப்பாரி வைக்க. இல்ல கலக்குருவி, நம்ம மாப்பிள்ள ரொம்ப அழகா இருப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு நேற்று ஃபுல்லா பாட்டு பாடி கிடந்தோம்ல. இன்னைக்கு இந்த சொட்டத்துல வயசான மாப்பிள்ளைய பார்த்தோன்னா ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு பாத்துக்க. வந்த கோவத்துல அவரை பிடிச்சி கத்துன்னு கத்தி விரட்டி விட்டுட்டேன். வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அழுகியா வந்துருச்சு. சரி, இப்படி வயசான மாப்பிள்ளைய பார்த்து நமக்கு கட்டி கொடுக்காவலேன்ட்டு அதான் கல்யாணம் பண்ணி கொடுக்கல வளர்ந்த மாடு. உங்க அம்மா தான் நல்ல அழகான மாப்பிள்ளைய பார்த்தாருன்னு இருக்காவல்ல, வேற என்ன? உனக்கு ஏத்த முக்கா பணமுறை எங்கேயாவது இருப்பாரு வளர்ந்த மாடு. சரி வா, எங்கேயாவது போயிட்டு வருவோம். ஏன் கலக்குருவி, என்ன வெளியே கூப்பிடுறா? ஏன் வெளியே வந்தா என்ன? உன பொண்ணு தானே பார்த்துட்டு போனவ. நீ அந்த மாப்பிள்ளைய விரட்டி அடிச்சு துரத்திட்டா. என்னவோ பூ வச்சு கல்யாணத்துக்கு தியாதியெல்லாம் குடிச்ச மாதிரி வெளியே போலாமான்னு கேட்கா. அதெல்லாம் எல்லா இடத்துக்கும் போலாம், வா போவோம். எங்க போறோம்? சும்மா எங்கேயாவது ஊர் சுத்திட்டு வருவோம், வா. சரி வா போலாம். ஏன் போற இல்ல திங்க ஏதாவது பண்ட வாங்கிட்டாவ? அதானே, எப்பவும் சோறு சோறுன்னு தானே இருப்ப. வா, என்னத்தையாவது வாங்கி தரேன்னு திலுக்கான் தின்னு. நல்லா வஞ்சகமே இல்லாம சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளை. நல்லா சாப்பிட்டாதான் நல்லா இருக்க முடியும். எப்படி இப்படி ஆறா பணம் அவசரத்துக்கு வளர்ந்துருக்க முடியுமா? அதை சொல்றியோ? திங்க வேணா கேளு, வாங்கி தரேன். ஓவரா வாய் பேசாத பத்துக்க, வா. என் வளர்ந்த மாடு, வெளியே திங்க போலான்னு கிளம்பணும். உங்க அம்மா என்ன உட்காருங்க வாரேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாவல. தெரியலையே கலக்குருவி, எங்க அம்மா உட்கார சொன்னா உட்கார்ந்துருக்கோம். இது வருவா. என் வளர்ந்த மாடு என்னன்னு கேளாம். பானிபுரி கடைக்காரன் பேரும் பத்துக்க, அப்புறம் பானிபுரி திங்க முடியாது. ஆமால, எங்க அம்மா வேற உட்கார சொல்லிட்டு போயிருக்காளே. இது கூப்பிட்டு என்னன்னு கேக்குறேன். எம்மோ எம்மோ எம்மா, உள்ள என்னமா பண்ற? இங்க வாயா. என்னமா சின்ன பொண்ணு, ஏன் கூட்டிட்டே இருக்காம? ஏம்மா, வெளியே போலான்னு நினைச்சோம்மா. உட்காருங்க வாரேன்னு சொல்லிட்டு உள்ள என்ன பண்றா? ஏன் சின்ன பொண்ணு, பச்சு காலைல சுட்டலாமா? அதான் காப்பி போட்டு ஆளுக்கு 2 தரலான்னு பார்த்தேன். ஏம்மா, வாழைக்காய் பச்சியை போட்டியே? ஆமாம்மா லட்சுமி, வாழைக்காய் பச்சி தான் போட்டிருக்கேன்.
ஏம்மா அப்படியே 2 உருளைக்கிழங்கு பச்சியும் போட்டுதாங்கம்மா. தாரிமா லட்சுமி ஒரு 5 நிமிஷம் உட்காரு. அப்படியே சூடா டீயும் தாங்க. எடுத்துட்டு வரேம்மா, 2 பேரும் பேசிட்டு இருங்க. ஏம்மா நில்லம்மா. ஏம்மா வெளியே கிளம்ப 2 பேரையும் உட்கார வச்சு காப்பி தரேங்க. நாங்க வெளியே போய் தான் தூங்குறோமா? ஏன் சின்ன பொண்ணு லட்சுமியும் ஆசைப்பட்டு கேட்கறாள? அவ கிடைக்கா. நீ இந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு சுட்ட பச்சி சொச்சி தானே கொண்டு எனக்கு தாரேங்க. அதை நீயே வச்சு தின்னு. இல்லை உன் அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி விடு. ஏன் சின்ன பொண்ணு டேஸ்டா இருக்குமா 2 தின்னா? ஏம்மா எனக்கு 2 தாங்கம்மா, நான் நல்லா தின்னுட்டு போறேன். இருமா லட்சுமி, நான் எடுத்துட்டு வரேன். ஏன் கலக்குருவி, பச்சில மட்டும் கையை வச்சு பாரு. இன்னைக்கு மொத டெட்பாடி நீதான். ஏன் சின்ன பொண்ணு என்ன பேச்சு பேசுற நீ? வேற என்னம்மா, வெளியே திங்க போலன்னு அவதான் என்ன கூட்டா. நீ என்னவோ பச்சி சுட்டு தாரேங்க, அவளும் அதை தாங்க இதை தாங்கன்னு வாங்கி கேட்டுட்டு இருக்கா. அப்ப நான் எப்படி வெளியே போறது? ஏன் சின்ன பொண்ணு வெளியே போவாதம்மா, இங்கே இரா இன்னைக்கு. ஏமா எதுக்கு போக வேண்டாங்க? எவ்வளோ நீங்க பொண்ணு பக்கம் வந்திருக்காவன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. இப்போ என்னாச்சு ஏதாச்சும் எல்லாரும் கேட்பாள்வே. இங்கே 2 நாள் கழிச்சு எங்கேயாவது போ. ஆமா, நீயும் அண்ணனும் பார்த்தா ஆவாத வேலைக்கு நான் வீட்டுக்குள்ளேயே கிடக்கணுமோ? இங்க இருந்தா எனக்கு மூச்சு முட்டுது, நான் வெளியே போயிட்டு வரேன். ஏம்மா இவ்வளவு நேரம் அவள் அழுதுட்டு இப்பதாம்மா கொஞ்சம் அமைதியா இருக்கா. வீட்டுக்குள்ளே இருந்தா அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. நான் கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போயிட்டு வரேனே. லட்சுமி, நம்ம ஊர் பொம்பளையில பத்தி உனக்கு தெரியும் தானம்மா, அதான் யோசனையா இருக்கு பார்த்துக்க. பரவாயில்லம்மா, நான் கூட தானே போறேன், பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. சின்ன பொண்ணு பார்த்து போயிட்டு வாடா. எல்லாம் எங்களுக்கு தெரியுமா, பார்த்து போயிட்டு வந்துருவோம். ஏ கலக்குருவி, எந்தி முதல்ல வெளியே வா. பச்சை தடவை இங்கேயே பார்த்து கிடக்காத. 2 பச்சி ஆசையா திங்கலாம்னு நினைச்சேன், அதுக்கு விட மாட்டேன்ட்டா. அங்க பானிபூரிக்காரன் ஊலா முக்க சிந்தி பானி செஞ்சு வச்சிருப்பான், அதுல இருந்து பூரியை முக்கி முக்கி தின்னு. ஐயா ஏ கலக்குருவி, இப்படி சொன்னா என்னால எப்படி பானிபூரி திங்க முடியும்? எப்பப்பா இது வரைக்கும் திங்காத மாதிரி பேசாதே, வா நானே உனக்கு காசு செலவு பண்ணி வாங்கி தரேன், தின்னு. நீ வாங்கி தரியா? அப்பனா ஓகே, வா போலாம். ஏமா பார்த்து பத்திரமா வீட்டுல இருமா. உன் அண்ணே வந்தாரு ஆட்டுக்குட்டி வந்தாருன்னு யாரையும் வீட்டுல விட்டுறாத. அடிச்சு வெளியே துரத்தி பார்த்துக்க. நான் உனக்கு பானிபூரி வாங்கிட்டு வரேம்மா. டாடா. சரி பிள்ளை, பார்த்து போ. லட்சுமி பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போமா. சரிம்மா. எம்பிட்டு ஜாலியா சந்தோஷமா சுத்திட்டு பிள்ளை. இதுக்கு போய் ஒரு வயசான மாப்பிள்ளையே கூட்டிட்டு வந்துட்டான் பாரு. என் அண்ணன் சொன்னதுனாலதான் போட்டா கூட பார்க்காம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இப்படி வயசான மாப்பிள்ளையே கூட்டிட்டு வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டானே. பாவம் என் பச்சை பிள்ளை மனசொடிஞ்சு போயிட்டா. எப்பா கடவுளே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வரனை கூட்டிட்டு வாப்பா. குவாந்தி அக்கா, சின்ன பொண்ணை பார்த்தீங்களா? இல்லம்மா வசந்தி, எப்படி அவகிட்ட பேசுறதுனே தெரியல. நானும் போய் பார்க்கல பார்த்துக்க. அக்கா அந்த பிள்ளை பாவம்க்கா, இப்படி நடந்து போச்சு. ரொம்ப மன வருத்தப்பட்டிருப்பா. ஆமாம்மா வசந்தி, ஜாலியாக ஓடி ஆடி தெரிஞ்ச பிள்ளை திடீர்னு இப்படி ஆனோன்னா வர வருத்தப்பட்டு வீட்டுக்குள்ளேயே கிடக்கான்னு நினைக்கமா. எப்பவுமே விளையாட்டுத்தனமாக இருக்காளே நானே நினைப்பேன்க்கா. ஆனால் அந்த மாப்பிள்ளையை பார்த்துன்னு கோவத்தில் இப்படி கத்துனா பற்றிலா அழுதுகிட்டே இருந்தாக்கா. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஆமாம்மா, பார்வதிக்காவும் பாவம் பார்த்துக்க ஒரு மாதிரி ஆயிட்டாவ. எல்லாம் அவைய அண்ணன் பண்ண வேலைம்மா, ஒரு வார்த்தை மாப்பிள்ளைய பற்றி சொல்லாமல் கூட்டு வந்திருக்காவ. என்னக்கா சொல்லுதிய? மாப்பிள்ளை வாராவன்னு சொல்லலையா அவட்ட? ஐயா இல்லை வசந்தி, மாப்பிள்ளை வராரு, ஹோட்டல் வச்சிருக்காரு, உனக்கு 3 வேளை சோறு பொங்கி போட்டு உனக்கு நல்லா 10 பாரு இப்படிலாம் ஆசை வார்த்தை சொல்லியிருக்காரு. ஆனால் மாப்பிள்ளைக்கு சொட்ட வயசானது இது எதையுமே சொல்லலையே அந்த பிள்ளைகிட்ட. அவங்க அம்மாக்கிட்டையும் சொல்ல பார்த்துக்க. பாவம்க்கா, புருஷன் இல்லாத காலத்தில் அண்ணன் தான் நல்லது பண்ணுவார்னு நினச்சி பாதைக்குன்னு நம்பிட்டு இருந்திருப்பாவ. அவர் இப்படி பண்ணிட்டாவ பற்றியலா? ஆமாம்மா வசந்தி, பார்வதி அக்காக்கு அவிய அண்ணன் மேலே ரொம்ப வருத்தம். ஏக்கா, இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறோம்லாக்கா. சின்ன பொண்ணு ஒரு வாரத்தை கூப்பிடுங்களாம். ஏன் மற்ற நாள்லாம் போய் சின்ன பொண்ணு வாங்க கூப்பிட்டா ஓடி வந்துடா பார்த்துக்க. நீ உட்காந்து அழுதுட்டு கிடக்கா, எப்படி கூப்பிடுறது என்னன்னு தெரியலையாம்மா. குவாந்தி அக்கா, எத்தனை நாளுக்கா இப்படி அழுதுட்டு கிடக்க முடியும்? விடியக்கிளியே வந்தால் தானக்கா மனசு மாறும். நீங்கள் போய் கூப்பிட்டு பாருங்களா, நான் வேணா கூட வரட்டுமா? என்ன நாங்க 2 பேரும் இல்லாம இங்க மாநாடு நடக்குது? ஏன் சின்ன பொண்ணு எப்படி போயிருக்கா? குழந்தைக்கு எனக்கு என்ன, நல்லா தானே இருக்கேன். இல்லம்மா சின்ன பொண்ணு, அழுதுட்டு கிடப்பா, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம என்கிட்ட இருந்தோம் பார்த்துக்க. நான் இதுக்கு காமெடி காலணும். நம்ம எப்பவுமே ஜாலியா இருக்க வேண்டியதாக்கா. அழுகையெல்லாம் பத்தி யோசிக்கவே கூடாது. என்னங்க மேடம் என்ன சொன்னீங்க? அழுகிய பத்தி யோசிச்சதே கிடையாதா? காமெடிக்கா, இவ்வளவு நேரம் கிடந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாக்கா, நான் தான் சோறு வாங்கி தரேன் குழம்பு வாங்கி தரேன்னு சொல்லி சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிட்டு வந்திருக்கேன். கலக்குருவி மானத்தை வாங்காத. பரவாயில்ல லட்சுமி, ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி ஆறுதல் படுத்தி கூட்டிட்டு வந்திருக்கா பத்தியா, நல்லது பண்ணிருக்காமா. காமெடிக்கா, என்ன எல்லாரும் நின்று என்ன பேசிட்டு இருக்கீங்க? பிள்ளைய பல்லெடுத்து அனுப்பிட்டீங்களோ? ஆமா லட்சுமி, பிள்ளைய பல்லெடுத்து அனுப்பிட்டு நல்லா ஜாலியா வீட்டுல இருப்பீ போல இருக்கே. என்னம்மா ஜாலி, வீட்டு வேலை எல்லாம் அந்த ஆள கிடக்கு. தோட்டத்துக்கு வேற வேலைக்கு போலான்னு இருக்கோம் பார்த்துக்க. சரி அப்படியேக்கா, அப்ப நீங்க தோட்டத்துக்கு போங்க, நாங்க இந்த கடைக்கு போய் பானிபூரி தின்ட்டு வரோம். நாங்களே உங்க 2 பேரும் கூட நினைச்சோம் பிள்ளைகளா, தோட்டத்துக்கு வேலைக்கு போகாம வாங்கலாம். குழந்தைக்கா நானும் வரலக்கா, நான் பானிபூரி திங்க போறேன். ஏப்ல பானிபூரி எப்பனாலும் தின்னுக்கலாம். இப்ப தோட்டத்துக்கு வந்து நாங்க மாங்காய் விளையுது, சோளம் விளையுது, அது இதுன்னு கிடக்கு பார்த்துக்க. தின்ன மரம் வேற இருக்கு, எண்ணெய் எடுத்து குடிச்சிக்கலாம். இக்கோ எண்ணெய் கிடக்கோ? ஏ லட்சுமி, அதை விடு லட்சுமி,
மாங்காய் இருக்கு. இந்த சீசனில் தான் மாங்காய் நல்லதாக கிடைக்கும். ஏன் வளர்ந்த மாடு, அப்ப நம்ம தோட்டத்துக்கு போவோம். மாங்கால உப்பு மிளகாய் வச்சுனா சூப்பரா இருக்கும். ஐயோ கலக்குருவி, வீட்டுல என்ன பச்சையை பார்த்து விழுந்துட்டா, இப்போ மாங்காய் வத்தலுன்னு சொல்லி அந்த பக்கம் விழுறா. அப்ப நீ பானிபூரி வாங்கி தர மாட்டியா? ஏன் வளர்ந்த மாடு பனைமரம் மாதிரி வளர்ந்துருக்கா, பானிபூரின்னு பச்சை பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கா. வா தோட்டத்துக்கு வேலைக்கு போவோம். வாங்க கோமதிக்கா போவோம். ஏன் கலக்குருவி, பானிபூரி வாங்கி தரேன்னு சொல்லி என்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டு தோட்டத்துக்கா வேலைக்கு கூட்டு போறா? இருடி, அங்க வச்சு உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஏன் வளர்ந்த மாடு வேகமா வா. அங்க என்னன்னு யோசிச்சுட்டு இருக்க? போ வாரேன். ஆஹா ஆஹா, என்ன அருமையான மாங்காய் தோட்டம். குண்டுட்டு மாங்காய் கண்ணை கவர்ற மாதிரிலாம் இருக்கு. மாங்காவை பார்த்தோன்னே பறிச்சு திங்கணும்னு ஆசை உள்ள இருந்து எலும்பி வருதே. ஏ கலக்குருவி, அந்த கல் எடுத்து போடு, மாங்காய் வச்சு தும்போம். ஏன் அறிவு கிட்ட மாடு, தோட்டத்துக்கு வேலைக்கு வந்திருக்கா, முதல்ல வேலையை செய். போகும்போது 2 மாங்காவை எடுத்துட்டு போனாலும் பரவாயில்ல, வந்த உடனே மாங்காவை எடுத்துங்கணும். எப்பப்பா இவ்வளவு மாங்காவை பார்த்துட்டு இதை திங்காம வேலைலாம் என்னால செய்ய முடியாது. நான் மாங்காய் தின்னாதான் வேலையை செய்வேன். ஏன் சின்ன பொண்ணு அடம்பிடிக்காதம்மா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது மாங்காய் எடுத்துட்டு போவோமே. இல்ல கோமதிக்கா, நான் கண்டிப்பா மாங்காய் பறிச்சு தின்னே தீருவேன். உப்பு வத்த மிளகம் வச்சு தொட்டு திங்க அவ்வளவு ஆசையா இருக்கு. ஏன் வளர்ந்த மாடு வாய் மூடு, சோறுன்னு அலையாத. இப்பதான் பானிபூரின்னு பின்னாடியே ஓடி இருக்கா. மாடைக்கு இந்த பக்கம் கூட்டிட்டு வந்தா மாங்காய் வேணும் கத்திரி என்னத்துக்கு? ஏ கலக்குருவி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா? ஆக மொத்தத்துல நான் கேட்டதை வாங்கி தரக்கூடாதுன்னு இருக்கா, அப்படித்தானே? ஆமா, பெரிய பச்சை பிள்ளை கேட்டதெல்லாம் உடனே வாங்கி தரவ. வேலையை பாரு வளர்ந்த மாடு, அப்புறம் திங்கலாம். ஏ சின்ன பொண்ணு, இப்போவே மாங்காய் பறிக்காதையா? தோட்டத்துக்கார பார்த்தா ஏச மாட்டாரா? அப்புறமா வீட்டுக்கு போகும்போது 2 எடுத்துகிட்டு போனாலும் எதுவும் சொல்ல மாட்டாவ. அதெல்லாம் அந்த ஆள் கண்ணில் படாம நான் அழகா பறிச்சு தின்றுவேன். நீ வாய் மூடு. ஏப்பா, இவளுக்கு புத்திமதி சொல்லி நம்மளுக்கு ஆகாது. கோமதிக்கா, நீங்கள் வாங்கக்கா, நம்ம வேலையை பார்ப்போம். ஏன் வசந்தி, சின்ன பொண்ணு சொல்றதை கேட்டதும் எனக்கு மாங்காய் திங்கணும் போலயே இருக்குமா. 2 தின்னுட்டு போமா. இன்னும் கோமதிக்கா, நீங்களும் இப்படி இறங்கிட்டிய? ஏன் மாங்காய் தானே வசந்தி, 2 தின்னுட்டு போவோமே. இக்கா எனக்கு மாங்காய் வேணும். அப்படி போடு. என்ன மாதிரி எல்லாருக்கும் மாங்காய் திங்க ஆசையா இருக்கு. வாங்க மாங்காய் பறிச்சு முதல்ல உப்பை தொட்டு தும்போம். ஏன் மாடு, அந்த மேல ஒசரத்துல அந்த ஒரு மாங்காய் இருக்கு பேரு, அதை அடி, அதான் நல்லா இருக்கும். ஏன் லட்சுமி, கையை தூக்குனா பறிக்கிற மாதிரி இத்தனை மாங்காய் தொங்குது. மேல இருக்கிற மாங்காய் தான் உனக்கு வேணுமா? கோமதிக்கா, அதான் பார்த்த உடனே அழகா இருக்குக்கா, திங்கணும் போலயே தோணுது. ஏன் வளர்ந்த மாடு, கல் எடுத்தாத அடி. இந்த வளர்ந்த மாடு கழுதிக்கு போடு. அடியாத்தி, என்ன பெரிய கழுத்து இருந்திருக்கா. ஏன் மாடு, இதால அடி, அப்பதான் மாங்காய் கொத்தோட நிறைய விழும். சரி அடிக்கிறேன், எல்லாரும் தள்ளி போய் நில்லுங்க. தூக்கி போட்டு வளர்ந்த மாடு. ஏன் சின்ன பொண்ணு, குறி பார்த்து கரெக்டா எறியமா. இக்கா, மாங்காய் கீழே விழுதுக்கா, பிடிங்க. பாத்தியா வளர்ந்த மாடு, நான் சொன்ன மாதிரி கொத்தோட எல்லா மாங்காய் உழுது. பரவாயில்ல கோமதிக்கா, அலேக்கா பிடிச்சிட்டியல. ஏ கலக்குருவி, தள்ளி போ. எதுக்கு வளர்ந்த மாடு? உன் தலையில. ஐயோ லட்சுமி, கல் எடுத்து மாங்காய் வடினா என் மண்டையை அடிச்சு உடச்சிட்டாளே. அப்பவே சொன்னேல, சின்ன கல்லா தானு, பெரிய கல்லா வீசுனா உன் மண்டையிலேயே வந்து விழுந்துட்டு. ஏன் லட்சுமி எந்திவே? எம்மாடியோ, தலை என்னமா வலிக்குது. ஒன்னும் ஆகாது லட்சுமி, நான் நல்லா தேய்ச்சி விட எல்லாம் சரியா போயிடும். ஏன் வளர்ந்த மாடு சிரிக்காதே, வாயிலே குத்திரும் பாரு. ஏன் லட்சுமி எந்திரிச்சு வா, போய் மாங்காவை தின்னுவோம். நான் இங்க அடிபட்டு கிடைக்கேன். மாங்காய் திங்க போவோம்னு எல்லாரும் அதுலயே ஆர்வத்தை காட்டுங்க. ஏ கோமதிக்கா, அவ வருவாக்கா, நீங்க வாங்க, நம்ம போய் மாங்காய் தும்போம். ஏன் வளர்ந்த மாடு, நீ அழுதுட்டு இருந்தியேன்னு உன்னை கூட்டிட்டு இங்க வந்தா, நீ என்ன அளவுச்சு ஓடுறியா? எப்பப்பா மாங்காய் என்ன ருசி, கொஞ்சம் புளிப்பும் இனிப்புமா சூப்பரா இருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஏன் வளர்ந்த மாடு, மாங்காய் நல்லா இருக்கிறது காரணம் உப்பையும் வத்தலையும் நான் தான் கரெக்டா மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதான் நல்லா இருக்கு. ஏன் கலக்குருவி, உப்பு வத்தல் நல்லா இருக்குன்னு யாரு சொன்னா? மாங்காய் தான் நல்லா இருக்கு. ஏன் பிள்ளைல சத்தம் காட்டாம வேகமா தின்னுங்க பிள்ளைல, டக்குனு போய் வேலையை பார்ப்போம். தோட்டக்காரன் பார்த்தாலும் சண்டைக்கு வந்துருவான். வருவானே நல்லா, வந்தா அவன்லையும் ஒரு கழுதுக்கு போட்டுருவோம். ஏ சும்மா இருக்க மாட்டியலோ? தோட்டக்காரன் சொல்லி தோட்டக்காரன் வர போறான் பாத்துக்கோங்க. என்ன ருசி, என்ன ருசி. யாருமாங்க தோட்டத்துல வேலையை பக்கம் மாங்காய் தின்ட்டு உட்கார்ந்து இருக்கிறது? ஐயோ, தோட்டக்காரனே பாத்துட்டாவ. யாரா இருந்தா என்ன, கழுதுக்கு மண்டையில போட்டுருவோம். ஏன் சின்ன பொண்ணு வேண்டாமா? இருங்க கோமதிக்கா, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, ஏன் வளர்ந்த மாடு, அந்த ஆளு மண்டையில போடுறேன்னு சொல்லிட்டு தேனி கூட்டுக்குள்ள போட்டுட்டியே. எல்லாரும் ஓடுங்கடி, தேனி நம்மள துரத்திட்டு வருது. ஐயோ கடவுளே, எங்களை காப்பாத்துங்க. தேனி கூட்ட களைச்சு விட்டு எப்படி ஓடுறாளுங்க பாருங்க.